தகப்பன் எதுக்கு தெரியுமா அவனுக்கு திரும்ப வஸ்திரத்தை போட்டாரு? எதுக்கு தெரியுமா மோதிரத்தை போட சொன்னாரு? அவனை ஃபுல் பழையபடி மாத்திட்டாரு. ஒன்னே ஒண்ணு, அவன் அப்பா வழிக்கு வந்துட்டான். ஆமென். அப்பா விட்டு போனப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். ஆனா அப்பா பாதைக்கு வந்தான் பாருங்க. அப்பா சொல்றாரு, வந்துட்டியா, நான் திரும்ப தூக்குறேன். ஆமென். அதான் சொன்னேன், நீ திரும்ப எழும்ப போகிற. ஆமென். நீ திரும்ப எழும்ப போகிற. ஆமென். அது நரகத்துக்கு ஒரு துர்ச்செய்தி, ஆமென். சத்துருவுக்கு ஒரு துர்ச்செய்தி. ஆமென். நான் இந்த வருடத்துல பல துர்ச்செய்திகளை நரகம் கேட்க வைக்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். நரகம் முழுவதும் துர்ச்செய்தி கேட்கப்பட போகுது. பரலோகம் முழுவதும் இந்த விடுதலை நற்செய்தி ஊழியத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பெரிய நற்செய்தியை பரலோகத்துக்கு தரப்போகிறார்கள். என்ன? அவன் மீண்டும் எழுந்துட்டான். அவன் அங்க இல்ல, அவன் எழுந்து விட்டான். அவர் எழுந்தார். ஆமென். பெலிஸ்தர்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்கும்ல. ஆமென். அந்த பலத்துல திரும்ப அந்த 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 தூண் கொஞ்சம் கொஞ்சம் அசைறப்ப ராஜா கிட்ட போய் சொல்லிருப்பாங்க, ராஜா we are in danger. ஏன்? அவன் திரும்ப பலம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் பலம் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆபத்துல இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? நீ திரும்ப எழும்புவது சத்துருக்கு ஒரு பெரிய ஆபத்து. நீ திரும்ப எழும்புவது அந்த சேனைக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறுது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நம்மனை திரும்ப எழுப்புறடி. ஆமென். ஆனா நீ திரும்பி போகாம இவ்வளவு பாடுகளின் மத்தியிலையும் இதே பாதையில வந்தனா நான் தூக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இல்ல இல்ல இந்த பாதையை விட்டு நான் போக போறது இல்ல. ஆமா, இது கடினமானதுதான், கஷ்டமானதுதான். ஆனா நான் போக போறது இல்ல. நான் இதே பாதையில தான் கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவர் நாமத்தை நான் மறுதளிக்க போறது இல்லை.